என் இனிய தமிழ் மக்களை, வித்தியாசமான அணுகுமுறையில் இருக்கும் கலைஞர் பெருமக்களே, ஒரு நாடகத்தை நடித்து விடலாம், சினிமா வெகு ஈஸி. ஏன்னா முகபாவங்களை தெரிவதற்கு டைட் க்ளோஸ் வச்சா போதும், யூ கேன் எக்ஸ்பிரஸ் இட். பட் இங்கே மைம்ஸ் அது ஒரு பெரிய அற்புதமான ஆர்ட். அதில் எனக்கு என்னென்னா, ஒரு சின்ன இது முகத்தை முழுவதுமாக நம்ம இது பண்ணிட்டு பண்ணும்போது இன்டலெக்சுவல் பீப்புளுக்கு ஓகே, ஒரு சராசரி மனிதனுக்கு சராசரி மனுஷிக்கு இது எவ்வளவு தூரம் புரியும் என்பதை பார்த்து அதை மொழிபெயர்ப்பு போல் இவர்களுக்கு புரிய வைத்து விட்டால் இந்த கலை நன்றாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி திங். இதை மீறி இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இந்த வீட்டில் போட்டு மூஞ்சியெல்லாம் மறைச்சிட்டாங்க, இதை மீறி நம்மளை உணர வைக்கணும். ஐ இம்ப்ரெஸ் வித் பிரமாதமாக பண்ணேன். அது பொதுவாக நாடகத்தில் நடிக்கிறது ஈஸி, சினிமாவில் நடிக்கிறது ஈஸி. இது ரொம்ப கஷ்டம். செய்து பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும். எனக்கு பண்ணும்போதே பயமாக இருந்துச்சு, இந்த பிள்ளைய பாவமாக இருக்கே. தெர் இஸ் நோ அதர் திங்ஸ். இப்போ சினிமாவுக்கான எந்த எக்யூப்மெண்ட்டும் நாடகம் எதுவுமே இல்லாமல் மூஞ்சியை முழுவதுமாக வந்து இந்த மைம் அது என்ன சொல்கிறது, அந்த உடல் கூறுபாடுகளிலே எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் கூட இப்படி ஒரு கலையை கற்றுக்காம வந்துட்டோன்னு யோசிச்சேன். எங்கே போனாலும் நம்ம பேசணும்ல, பேசுகிறதுக்கு சினிமா மட்டுமல்ல, இந்த சினிமா சார்ந்த அத்தனை கலைகளையும் தெரிந்து வைத்திருப்பவன் தான் நம்ம சினிமா கலைஞர். ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து மூஞ்சியை காட்டி ஆட்டிட்டு போயிட்டாங்க, பாவம். நம்ம உட்காந்துட்டோம். ஒரு ஆள் வந்து இதை பண்ண சொல்லுங்கள், வெரி டிஃபிகல்ட். இந்த மெயின் பண்ணுறதே வெரி டிஃபிகல்ட். நான் பக்குன்னு இந்த பிள்ளைய பாவம் ஒழுங்காக செஞ்சுருந்தோம், கரெக்டாக பண்ணேன். யூ ஹேவ் டன் பியூட்டிஃபுல்லி. இது இங்கே போய் நம்ம என்ன பேச போகிறோம்னு நினச்சேன். வந்து பார்க்கும்போது தான் இது ஒரு நல்ல கலை. நல்ல வேலை இல்லை, லேட்டாக வந்து மிஸ் பண்ணாமல். இதனுடைய கல்வன், இதனுடைய இயக்குனர் சங்கர். நீங்கள் எப்படி மைமில் வித்தியாசமானதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அதை மாதிரியே இவன் சினிமாவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரும். நான் என்னோட ஒரு படம் முழுக்க வேலை செஞ்சேன், கோபம் வந்துச்சு. இப்போ தான் தெரியுது இது எவ்வளோ பெரிய ஆர்ட்டு. இதை இங்கிட்டு வளைக்கலாம், அங்கிட்டும் கொண்டு போகலாம். அற்புதமாக ஒரு படம் பண்ணியிருக்கான் கல்வன். வேலை செய்யும்போது எனக்கு தெரியலை, ஆனால் இங்கே படமாக அவன் காட்டும்போது தான் யோசித்தேன், அடைச்சண்டாளா இவ்வளவு யுக்தியை வச்சுருக்க, நான் உன்னை போய் கேட்கணும் என்னடா பண்ணுறீங்கன்னுட்டு இருக்கேன். நான் இவ்வளோ கிண்டலாம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதனுடைய அந்த ஈடுபாடும் அதை கரெக்டாக கொண்டு அதை சேர்க்கணும். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, டெல்லி பாபு இதை மாதிரி விஷயங்களுக்கு ஒரு அப்ரோச் பண்ணி என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். நம்மளாம் கமர்ஷியல் பீப்புள். இத்தகைய விஷயத்துக்கு ஒரு அணுகுமுறையோடு வந்து ஆதரவு கொடுத்த டெல்லி பாபுக்கு இது ஆற்றல் மிகுந்த. இப்போ எங்களோட சினிமா போயிட்டுருக்கு. இது அல்ல சினிமா. இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க அடுத்தபடி. இது மைம் வெரி டிஃபிகல்ட் டு டூ திஸ். அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறீங்க. எனக்கு பின்னாலும் இந்த கலை வளர வேண்டும். ஏன்னா சினிமாவில் நடிப்பது என்பது வேறு, நாடகத்தில் நடிப்பது என்பது மைண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட்.
இவ்வளோ இதையும் போட்டு மறைச்சிட்டு இதுக்கு மேலேயே எக்ஸ்பிரஷன் தெரியணும். அற்புதம், அற்புதம். உங்களை எல்லாம் தனித்தனியாக நான் பாராட்ட முடியவில்லை. இப்படி ஒரு அமைப்பு இருப்பதே வெரி ரேர். சென்னையில் 1-2 அமைப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க இதுக்குன்னே தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க. சினிமாசியில் வரல. இது ஒரு தனிப்பட்ட ஆர்ட். இட்ஸ் எ ப்ரைவேட் ஆர்ட். மையம் நான் பண்ணும்போது நம்மளும் கொஞ்சம் கற்றுட்டு வந்திருக்கக்கூடாதா? இதை கற்றுக்கிட்டு வந்திருந்தா நான் என்ன பேசுகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும். என்ன நினைச்சீர்கள் பேசியிருப்பேன். பேச முடியல. என்ன இந்த ஆர்ட்டை நான் கற்றுக்கல. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கான். யார்? சங்கர். அதில் உங்களுடைய ரசிகன் தீனா அங்கே இருக்கிறான். இவன் வேறு ஆள் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருவான். கைதட்டுறது எங்களுக்கெல்லாம் கைதட்ட ஆள் இல்லைன்னு அப்படின்போது இவனுக்கு தட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் புரியும். துட்டு கொடுத்து கூப்பிட்டு வந்தேடான்னு கேட்டேன். இல்லைப்பா நான் டிவியிலேயே டிவியில் இருந்தேன். ஏன்னா என் வீட்டில் என் பொண்டாட்டியெல்லாம் இப்போ படம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு இவனை அப்போ தெரியாது. போயிட்டு இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு மாடிக்கு போகிறேன். டிவி கீழே ஒன்று வச்சுருப்பேன். என் பொண்டாட்டி குதிக்கிறான், என் பிள்ளை குதிக்கிறது. என்ன இல்லை தீனா யாராவேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வரணும். நடிக்கும்போது அடத்திட்டு பிள்ளை வீட்டு காலில் வச்சுருக்கேடா. வீட்டுக்கு ஆள் வச்சுருக்கேன். அங்கங்கே சொல்லுங்கள், கைதட்டுங்க, அதை பண்ணுங்க இல்லையா? ஒரு நல்ல இயக்கத்திற்கு ஒரு முன்னோடியாக சங்கர்பனருக்கு படங்கள் சினிமா பார்ப்பது என்பது வேறு. சினிமாவில் சினிமா ஒரு விஷயமாக அது சங்கர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்போம். அவளை பாராட்டுறதுக்கு. ஏன்னா நீ டைரக்டர் தான் சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழுத்தங்கள் உண்டு. ஒவ்வொரு இயக்கம் ஒரு சில டைரக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. அந்த நடிகர்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லி அவங்கிருந்து என்ன வாங்கணுமோ வாங்கிடுவாங்க. அது கிவ் அண்ட் டேக் பாலிசி. சில டைரக்டருமா கண்டிப்பாக அதை தரணும். அடமெண்ட்டாக நின்று ஒரு ஹிட்லர் வரும், ஐ நீட் திஸ், அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இப்படி ஃப்ளெக்சிபிலிட்டியாக போகிறது வேறு, அடமெண்ட்டாக போகிறது வேறு, அப்புறம் அவர்களோடு இணைந்து போவது என்பது ஆடியன்ஸ். இதில் இவன் 3 ரகத்தையும் வச்சுருக்கான். இது ஆடியன்ஸோடு போகிறதுக்கான யுக்தியும் வச்சுருக்கான். இவனுக்கான வாங்கிடணுங்கிறத திமிரும் உள்ளே வச்சுருக்கான். ஏன்னா டிக்டேட்டர்ஷிப், ஒரு டைரக்டருக்கு டிக்டேட்டர்ஷிப் வேணும். அது வேணுட்டு இருக்கு. ஏன்னா என்னையுமே போட்டு மாட்டிட்டேன். உங்களுக்கு சொன்னால் வெளியில் போய் அசிங்கமாக பேசுங்க. என்ன வரராஜே எப்படி மாட்டாராமே அப்படி இப்படி சில விஷயத்தை சொல்லி கொடுப்பான். சரி செய்வோம். நான் 600 பேர் 700 பேர் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். 1948-50 இருந்தது. இவன் நான் பண்ணுறதே பிடிக்கலைங்கிறான். என்னையா சொல்கிற? இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா நீ என்ன நினைக்கிறியா? அப்போ நான் எனக்கு புரியல. நீ சொன்ன செய்தி இல்லை நான் நினச்சது. அப்புறம் தான் யோசிச்சு இதே மாதிரி நம்ம எத்தனை பேர் டார்ச்சர் பண்ணி நினச்சி பார்த்தேன். நம்ம போட்டு அந்த 16 வயதில் கமலஹாசனவே உரசி பார்த்தேன், ரஜினிகாந்த் உரசி பார்த்தேன், ஸ்ரீதேவி லுக்காகவே இந்த லுக் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு மாற்றினேன், உடல் கூறுபாடு வேறுன்னு சொல்லி மாற்றினேன். ஆனால் இவன் என்ன படுத்தின பாட ஒரு புக்கே எழுதலாம். என்ன உண்மையாக இல்லையா? அப்புறம் சொல்லுவில்லை அப்படின்னு. நீங்கள் அதே நடிப்பு பாருங்கள். அதாவது நம்ம வாங்கிட்டோம் அந்த பெருமிதம். ஒரு நல்ல அமைப்பு இது வளரணும். இந்த ஆர்ட் ஹேஸ் டு கம் அப்.
வளர்றோம். அந்த பிள்ளையை பூரா வரத்துக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப அழகாக பண்ணீங்க. அதான் இதை பண்ணுறது கஷ்டம்ப்பா. நீ மைமில் டான்ஸ் ஆடலாம், அது பண்ணலாம் மூஞ்சி பூரா கம்ப்ளீட் உன்னுடைய தனிமையை மறந்து இன்னொரு புது ஆளை அங்கே கொண்டு வரும். அதுலேயே நீ இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சாகணும். அது ரொம்ப கஷ்டம். இப்போ நார்மல் ஃபேஸில் வந்துடும். இப்போ என் ஃபேஸில் வந்துடும், அழுகையெல்லாம் வந்துடும். இதில் அதை ஃபுல்லாக காட்ட முடியாது. அதையும் மீறி காட்டிட்டேன்னா நீ தான் வித்தக்காரன். ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. புதிய இயக்குனர், சிறப்பான ஒரு இயக்குனர். எங்கேயோ போய் நிற்க போகிறான். அதுக்கப்புறம் நம்மளை இப்படி பார்ப்போம். இப்போ நம்ம இவனை எப்படி பார்க்குறோம், இந்த இவனையும் இவங்க ரெடியாக வந்துடுறாங்க ஆளுகளை வச்சுட்டு இல்லையா. நம்ம இப்போ இப்படி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இப்போ இப்படி பார்க்க வேண்டியது. சங்கரா அவனா. ஸோ நல்ல கலைஞர்கள், அற்புதமான இந்த மாதிரி கிளாஸுகள், இதெல்லாம் வகுப்பறைன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கிளாஸில் உட்காந்து we have to observe, we have to learn. எனக்கு ரொம்ப ஆசை இதை மாதிரி ஒன்று நடத்தின. எங்கள் ஊரில் கிராமங்களில் பாவம் அவனுக்கு வெளி உலகமே தெரியாது. இதை மாதிரி ஒரு அமைப்பு வச்சு அந்த கிராமிய இளைஞர்களை கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசை. பொருளாதாரம், நேரம், அதையும் மீறி இன்னொன்று சரி வேணாம் இல்லை, அமைதியாக இருக்கும். பெரிய வெற்றிக்கு அடி ஓடிட்டான். பெரிய வெற்றி. நீங்கள் இந்த படம் வெளிவந்து ஓடும்போது தெரியும். நம்மதுலேயே இப்போ நம்ம என்ன தூரத்தில் இருக்க பச்சை, தூரத்து பச்சை தான் பச்சைன்னே இருப்போம். பெங்காலி ஃபிலிம், ஓகே, இது மராட்டி ஃபிலிம், இது என்ன பாம்பே ஃபிலிம். இப்போ நான் பெருமையாக சொல்லிக்கலாம், வேறு ஆள் வந்திருக்கேன். இது சங்கர் ஃபில்ம். இதே சங்கர் பேர் வச்சு இன்னொரு ஆங்கிளில் படம் இருக்கிற மெத்தட் இருக்கு. அது வேறு, இது வேறு. சங்கர் சொல்லிக்கலாம். எங்கள்கிட்ட சங்கர்னு ஒருத்தர் இருக்கான். இட்ஸ் வண்டர்ஃபுல் பாய். பாம்பேயில் பெங்காலில் கூட கேட்க முடியாது, அப்படி ஒரு பையன். ஆனால் ஆளை காட்டுக்கிட்டு காட்டினா நம்ப மாட்டாங்க. அதுக்கு அமைதியாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல படம் ஜனங்களுக்கு போய் சேரணும். இது கமர்ஷியலுக்காக எப்படியாவது டெல்லி காசு சம்பாதிச்சுறதுக்காக வரல. அவனுக்குள்ள அறிவு, தாகம், வேகம், அதை கொண்டாச்சு. இல்லைன்னா இதே மாதிரி ரெண்டாண்ட கடிட்டு எடுக்கலான்னு படம் எடுக்கலாம். நானும் கொஞ்சம் ஆஃப் வீடியோவாக பண்ணி பார்த்தேன். அது முழுசாக இல்லாமல் 16 கிழக்கு அது மெல்ல இவங்க அளவுக்கு டீப்பாக போகணும். அது இது பண்ணணும். ஆக நண்பர்களே, கலை உலக பெருமக்களே, வருங்கால இயக்குநர்களே, நடிகர்களே, யார் இருக்கா, லோகேஷ் எடிட்டர் சொல்லிட்டீங்களா? அனைவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை கூறி, இந்த கலை மேலும் மேலும் வளர்ந்து தமிழில் ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.